அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் தற்போது ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2026ஆம் ஆண்டிற்கு 700க்கு அதிகமான காலிடங்கள் கொண்டு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் டிக்கான நோட்டிஃபிகேஷனை தற்போது எஸ்எஸ்சி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது சொல்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெனோகிராஃபர் பணியிடத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க நண்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எஸ்எஸ்சி ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசில் இருக்க காலியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்புகளை வெளியிடக்கூடிய நிறுவனம். தற்போது ஸ்டெனோகிராஃபர் பணியிடங்களுக்கு கிரேடு சி மற்றும் டிக்கான நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24/4/2026 அதுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/5/2026 மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிடணும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மொத்த வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் 731 வேக்கன்சி ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி அண்ட் டிக்காக வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 731. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலையும் உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிடலாம். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சிக்கு இவங்க 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டிக்கு 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வயது தளர்வு உண்டு. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கொடுக்குற வயது தளர்வையும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேலே உள்ள பொதுவான வயது வரம்பை தெரிஞ்சுக்கோங்க. வயது தளர்வையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுக்குற விவரங்களையும் தெளிவாக நீங்கள் படிங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம பார்க்க வர விவரம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னாக்கா நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 12th தான் இதுக்கோட குவாலிஃபிகேஷன். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. பொதுவான அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா. இதில் ஒரு சிலருக்கு விலக்கு உண்டு. பெண்கள், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபாயும் பே பண்ண வேண்டியதில்லை. இதில் இல்லாமல் மற்ற எல்லோரும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கான சிலபஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுலேருந்து தான் தேர்வு செய்கிறதுக்கான முறையை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆல் ஓவர் இந்தியாவிலையும் தேர்வு மையங்கள் இருக்கும். இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, அப்புறம் வேலூர், கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் உங்களுக்கு தேனி இந்த பாருங்கள் தேனியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் புதுச்சேரியிலையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் உண்டு. தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்கள் இருக்குங்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே ப்ரீஃபான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க ஸ்டெனோகிராஃபி சம்மந்தமாக. அந்த ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும், அதுக்கான அந்த ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும், அந்த டியூரேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த போஸ்ட் வைஸ் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு உங்களை இந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம பெரும்பாலும் இதில் உள்ள விவரங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் தெளிவாக படித்து சிலபஸையும் நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஓகேங்களா? இப்போது எஸ்எஸ்சியில் வெளியிட்டிருக்க இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு 731 காலியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம்.
முக்கியமான விவரங்கள் எல்லாம் நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட் ssc.government.in அதுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இப்போ தற்போது இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான போஸ்ட் இதில் இருக்குது பாருங்கள். இதில் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு C and D எக்ஸாமினேஷன் 2026 இருக்கு இல்லையா, அதில் அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பேஜில் நீங்கள் எஸ்எஸ்சியில் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாச்சும் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிடலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண வர்றீங்க எஸ்எஸ்சி போர்ட்டலுக்கு அப்படின்னாக்க கீழே ரிஜிஸ்டர் நவ் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை திருப்ப புதுசாக கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த முறையில் தான் நீங்கள் இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட் சம்மந்தமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.